கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எசேயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 11வது அதிகாரம் அதன் 4வது வார்த்தையில், நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியிலுள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து அவர் தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார் என்று காண்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த உலகத்திலே நீதி நியாயங்கள் செய்கிறவர்கள் மிக குறைவாக காணப்படுகிறார்கள். பல இடங்களில் அதிகாரத்தில் இருப்பவர்களும் அதிகாரங்களை தனக்கு சாதகமாக அல்லனா தனக்கு லாபம் உண்டாக்கும் வண்ணமாக நீதி நியாயங்களை மாற்றி மறைக்கிறார்கள். பல நேரங்களிலும் ஏழை எளிய மக்களுடைய, பாவப்பட்ட மக்களுடைய நீதி நியாயங்கள் புறங்கணிக்கப்பட்டு தள்ளப்படுகிறதை நாம் அறிகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்லுகிறது என்று சொன்னால், நான் ஏழை எளிய மக்களுக்கு நான் நீதி நியாயத்தை நிலைநாட்டுவேன் என்று சொல்லுகிறார். துன்மார்க்கனை நான் என்னுடைய சுவாசத்தின் கோலால் அடிப்பேன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீதி நியாயங்களை புரட்டுகிறவர்களுக்கு தேவனுடைய சன்னிதானத்திலே ஒரு தண்டனை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் நம்முடைய நீதி நியாயங்கள் புரட்டப்பட்டால் அல்லனா தள்ளப்பட்டால் அல்லனா யாரும் அதை செவி கொடுக்காமல் இருந்தால் நாம் வேதனைப்பட்டு கலங்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்று சொன்னால் கர்த்தர் நமக்காக நியாயம் விசாரிக்கிறவர்களாக இருக்கிறார். கர்த்தருடைய பாதுகாவல் நமக்கு எப்பொழுதும் நமக்கு உண்டு. அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு நம்முடைய முன்னில் யாருக்காவது நீதி நியாயங்கள் செய்ய வேண்டிய ஒரு தருணம் வரும்பொழுது தேவனுடைய வசனத்துக்கு பயப்பட்டு நாம் நீதிகளை செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை அளிப்பார். அல்லனால் கர்த்தர் என்ன செய்வார்னு சொன்னால் நம்மை அவர் தண்டிப்பார். ஆனால் ஏழைகளுக்கு பாதுகாவலாக அவர் தான் இருப்பார். ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழிநடத்துகிற எங்கள் நல்ல தகப்பனே, ஆசீர்வாதம் மனமகிழ்ச்சியுமான இந்த வேளையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தா உமது பிள்ளைகளை உமது கரங்கள் தருகிறேன் ஆண்டவரே. இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்ட உமது பிள்ளைகளில் யாராவது அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரை வந்த ஏமாற்றங்கள் ஆண்டவரை அவர்களை யாராவது இப்போ நீதி நியாயங்கள் புரட்டப்பட்டு இவருடைய வாயின் வார்த்தைகள் ஆண்டவரை யாரும் மதிக்காத தள்ளி கண்ணீரோடும் வேதனைகளோடும் ஆண்டவரை இவர்கள் இருக்கிறார்களானால் இந்த நாட்களில் எங்களுக்கு ஒரு நீதிபீடம் உண்டு என்று இவர்கள் விசுவசிப்பதற்கும் உண்மையாய் ஆண்டவரை இப்போ கர்த்தருடைய பாதுகாவல் எனக்கு உண்டு, அவர் ஒரு நாள் என்னுடைய நியாயத்தை வெளியே விட்ட வெளிச்சமாய் கொண்டு வருவார் என்று கர்த்தருடைய சன்னிதானத்தில் இவர்கள் ஆண்டவரை அமைதலாய் காத்திருக்க கிருபை கொடுங்கப்பா. இவர்களுக்கு விரோதமாய் ஆண்டவரை யாராவது செய்திருக்கிற அந்த செயல்கள் நிமித்தம் ஆண்டவர் இவர்கள் மனமுறிந்து போகாதபடி காவல் செய்யும். இவர்களுக்கு எதிராக இருக்கிற சகல அந்தகார சக்திகளின் கிரியைகளை மாற்றி இவர்களுக்கு ஆண்டவரை கிடைக்க வேண்டிய நீதி நியாயங்கள் இந்த நாட்களில் கிடைத்து சந்தோஷமாக இருக்க கிருபை செய்யும் ஆண்டவரே. உங்களுடைய பிரத்யேக பாதுகாவல் இவர்களோடும் இவர்களுடைய தலைமுறைகளோடும் கூட இருக்க வேண்டும் என ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு பதில் தாரும் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன்.